கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜீசஸ் மை லைஃப் பெந்தேகோஸ்தே சபையின் சார்பிலே இந்த உபவாசத்தின் 6ஆம் நாளில் வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். கடந்த 5 நாட்களாய் பரிசுத்த நம்முடைய பேசி கொண்டிருக்கிறாரு. 6வது நாள் தேவ சமூகத்திலே நாம் ஹல்லேலூயா வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். நிச்சயமாக இன்றைக்கு நம்மோடு கூட ஆவியானவர் இடைபடுவாராக. ஹல்லேலூயா. கடந்த 5 நாட்களாக நாம் ஸ்தோத்திரம் உடன்படிக்கையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் தேவன் நமக்கு உடன்படிக்கை செய்கிறவர். என்ன பண்ணுறவர்? உடன்படிக்கை செய்கிறவர். ஆனபடியால் உடன்படிக்கையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம் தேவன் நமக்கு வேண்டிய நன்மை செய்கிறவர். இது விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வேண்டிக் கொள்ளும் விரும்ப அதிகமாய் செய்கிறவர். ஆமென். அப்படி இந்த உபவாச நாட்களிலே நாம் உபவாசித்து ஜெபிக்க எல்லாவற்றையும் அது மறுபடி கொடுப்பார். நம் தெய்வத்தால் அசாத்தியம் ஒன்றும் எல்லாம் செய்வார். விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் கண்ணீர்கள் ஒன்றும் வீணாகி போவதில்லை. பாருங்க, ஸ்தோத்திரம். காலையிலே வந்து ஏசப்பாவோட முன்னாடி வந்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படி பிரசங்கத்தை கேட்கும்படியாக வந்த ஜனங்கள் மாலையில் திரும்பி போகும்போது பசியாக இருப்பார்கள் என்று அறிந்து கொண்டு நம் தெய்வம் அவர்களுக்கு 5 அப்பத்தை 2 மீன் 5000 பேருக்கும் பசியாரா ஆமென் கொடுத்து 12 கூடைகள் துணிக்கை மீதி எடுக்க செய்தார். அல்லேலூயா. அப்போ கவனித்து கொள்ளுங்க, பசியாக இருப்பதை அறிந்த தெய்வம் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார்னா இன்றைக்கும் அவன் உபவாசத்தோடு தேவ சமூகத்திலே கர்த்தாவே எங்கள் விண்ணப்பங்களுக்கு மறுபடி தாங்க, ஜெபங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் கேட்கிற ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. திரு விசுவாசிக்கிறீங்க? தேவஜனம் ஒரு நேரம் ஆமென் தேவ சமூகத்தில் ஆமென் புசியாமல் நாம் காத்திருந்தால் தேவன் நிச்சயமாகவே அதை கவனிக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் அதை செய்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க. ஆமென். நிச்சயமாக அவங்க ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஒரு ஜெப குறிப்பு நான் ஜெபித்துட்டு நாம் ஹல்லேலூயா நாம் அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்ல போகிறோம். எல்லா கண்களை மூடி ஒரு நிமிஷம் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த உபவாச நாட்களிலே ஆமென் தடைபட்டு கிடக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்து கொள்ளும்படியாக ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், பூமிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் எவையா இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தடைகளை உடைக்கும்படியாக கர்த்தருடைய கரம் நீட்டப்படும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டு கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தாவே எங்களுக்கு தடைப்பட்டு போன எல்லா ஆசீர்வாதங்களும் திரும்ப தருவீராக. ஒருவேளை ஸ்தோத்திரம் ஆரோக்கியமாக இருக்கலாம், அவன் பலனாக இருக்கலாம், அல்லது ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் இழந்து போன நன்மைகளாக இருக்கலாம், வாழ்க்கையில் இழந்து போன குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசிரியமாக இருக்கலாம், பரிசுத்த ஜீவிதமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கேட்பதற்கு நினைப்பு அதிகமாக செய்கிற தேவன் நிச்சயமாகவே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் செய்வார். நீங்கள் கேட்பதற்கும் நினைப்பது அதிகமாக செய்கிறவர். இன்றைக்கு நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு மறுபடி கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாளிலும் கூட நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆலயத்தின் நேரலை மூலமாகவும் மற்றும் ஊடகங்கள் மூலமாய் பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவை எதை இழந்து நிற்கிறார்களோ கர்த்தர் அதை திரும்ப கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே எந்த நன்மை இழந்து போய்விட்டார்களோ, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எதை இழந்து போனார்களோ, பூமிக்குரிய நன்மைகள் எதை இழந்து போனார்களோ கர்த்தாவே அவைகளை திரும்ப தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா நீ திரும்ப தந்து நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே செய்வீராக. இந்நாள்கள் நாங்கள் கேட்கிறதுக்கும் நினைப்பு அதிகமாக செய்வேன் சொன்னவர் அப்படியே செய்வீர். இந்த உபவாசம் முடிவதற்கு முன்பாக கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இழந்து போன நன்மைகளை திரும்ப கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால விலகுவதற்காய் ஸ்தோத்திரம். நீ அப்படியே அற்புதம் செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. என் ஜெபங்களை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். மீதி இருக்க ஒவ்வொரு உபவாச நாட்களுக்கு ஆசீர்வதிப்பீராகப்பா. 21 நாள் உபவாசங்களுக்கு எங்கள் சபைகளுக்கு எங்கள் குடும்பங்களுக்கும் நேர்லை மூலமாக இணைந்திருக்க ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் இருக்க செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே அப்படியே செய்யுங்க. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அற்புதம் செய்வீராக. இயேசு நாம ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்போது நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கடந்து செல்ல போகிறோம்.
திருப்பிக் கொள்ளுமாக. யாத்திரையின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Exodus chapter 6 verse 4. கண்களை மூடிக்கொண்டு, நல்ல பிதாவே, நாளிலும் கூட வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவே, உங்கள் வார்த்தை ஜீவன் வல்லமையுள்ள வார்த்தையாய் வெளிப்பட செய்வதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உங்கள் வார்த்தையை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். விரோதமான எல்லா தடைகளும் இயேசு நாமத்தினால விலகுவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தை ஜீவனை வைத்து கொண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம். அடிமை சிலனாலே மறைத்துக் கொள்ளுங்க. நீர் பேசும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இந்த நாட்கள் நாம் தியானித்து கொண்டிருக்கிற காரியம் உடன்படிக்கை குறித்து. உடன்படிக்கையை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துகிறவர், உடன்படிக்கை செய்கிறவர், உடன்படிக்கையை படியாக நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கடந்த நாட்களில் வராத உங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம். கவனித்துக் கொள்ளுங்க. உடன்படிக்கை என்பது மிக முக்கியமான ஒன்றது. தெய்வம் நமக்கிட்ட உடன்படிக்கை பண்ணுவார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி, அல்லது ஏதாவது அவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த உடன்படிக்கையை நிச்சயமாகவே அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஏனோக்கு முதல் கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஆமென் ஸ்தோத்திரம் உடன்படிக்கையை பண்ணி கொண்டிருக்கிறார். நோவா முதல் ஆமென் உடன்படிக்கையை பண்ணி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே அவரை தேடி வந்த ஒவ்வொரு ஜனத்தின் மேலும் கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா, அது என்ன உடன்படிக்கை? ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ணாமல் ஒருவரும் இல்லை. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நிமிஷம் முதல் கர்த்தர் நமக்கு மேல் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்போது கவனிங்க ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஆமென் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார். நீ ஆதியாகம புஸ்தகம் ஆமென் ஆதியாகமம் Genesis chapter 17 verses 7, 8 7, 8 வாசிக்கும் போது ஆமென் நம்ம வாசித்த யாத்திராகம புஸ்தகம் 6:4 வாசித்த உடன்படிக்கையை குறித்து அறிந்து கொள்ள முடியும். ஆமென். முதல்ல வாசித்தோம். ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 6:4 சொல்கிறாரு. ஆமென் ஸ்தோத்திரம். அவர்கள் பரதேசியாக இருந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினார், உடன்படிக்கை பண்ணினார்னு சொல்லி. அப்போ யாருக்கு பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் அதுதான் ஆதியாகம புஸ்தகம் ஆமென் ஸ்தோத்திரம் வாசிக்கும் போது 17:7-8 சொல்லுகிறாரு. உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் தேவனாய் இருக்கும்படி ஆமென் எனக்கும் உனக்கும் ஆமென் உனக்கு பின் தலைமுறையாக வரும் ஆமென் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அடுத்தது, நீ பரதேசியாய் தங்கி வருகிற நீ பரதேசியாய் தங்கியிருக்கிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் ஆமென் நித்திய சுதந்திரமாக கொடுத்து ஆமென் நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கணும், இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை மட்டும்தான் தியானிக்க டைம் இருக்கு. அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? கானான் தேசத்தை கொடுப்பேன் என்கிற உடன்படிக்கை. அல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க, கானான் தேசத்தை கொடுப்பேன் என்கிற உடன்படிக்கை. அல்லேலூயா. பிள்ளைங்களை கவனிக்கணும். கொஞ்சம் முன்னாடி வாங்க, பின்னாடி வாங்க எல்லா பிள்ளைகளும். அல்லேலூயா. அவன் சின்ன பிள்ளைங்க, அவன் சின்ன கை குழந்தை விளையாடுவாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கவனிங்க ஸ்தோத்திரம். சொல்லப்படுகிறது கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆமென் ஒரு நித்திய ஒரு உடன்படிக்கை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாம் சொன்னார், உன்னுடைய தலைமுறைகளுக்கு ஆமென் நீ இப்போ பரதேசியாய் ஆமென் தங்கியிருக்கிற இந்த கானான் தேசத்தை அல்லேலூயா நல்லா கவனிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த உடனே ஆபிரகாமு ஆமென் தன் தகப்பனையும் தன் தேசத்தையும் விட்டு ஆமென் கர்த்தர் காட்டின தேசத்துக்கு வந்தார். அப்போ அது பரதேசியான தேசம், பரதேசியை வந்து கொண்டிருக்கிறார்.
அப்போது கானானுக்குள்ள வந்தார். நீங்க வாசிக்கும்போது தெரியும், அப்போது கானான் வறண்ட பூமியாக இருந்துச்சு. என்னால் ஆபிரகாம் அங்கே வந்து விவசாயம் பண்ணி அங்கே கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அப்போது அந்த கானான் தேசத்தில் ஆசீர்வாதமாய் கானான் தேசம் மாறிவிட்டது. ஆமென். அந்த சூழலில் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார், நான் உனக்கும் உன்னுடைய தலைமுறைகளுக்கும் இந்த தேசத்தை எப்படி கொடுப்பேன்? ஆமென், ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தமாக கொடுப்பேன்னு சொல்லி உடன்படிக்கையாய் பண்ணினார். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ அந்த வார்த்தையின்படியாகத்தான் கர்த்தர் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை உடன்படிக்கையாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கவனிக்க வேண்டும். உடன்படிக்கை ஆமென் ஸ்தோத்திரம் அவர் நிறைவேற்றுகிற தெய்வம். தெய்வம் நமக்கு ஒரு உடன்படிக்கை செய்திருந்தால், உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லி ஒரு வாக்கு பண்ணியிருந்தால், கவனிக்கணும், ஆசீர்வதிப்பேன் சொல்லி உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருந்தால், ஆமென், தேசமே அழிந்து போனாலும் புதிய தேசத்தை உருவாக்கி ஆசீர்வதிக்க தெய்வத்தாலே முடியும். அல்லேலூயா. அதான் தெய்வம். ஆமென். தெய்வம் ஒரு வாக்கு சொல்லியிருந்தா செய்வேன்னா செய்வாரு. சூழ்நிலைகளை பார்ப்பது நாம், சூழ்நிலை அல்ல தெய்வம் பார்ப்பது. அல்லேலூயா. தெய்வம் பார்ப்பது அவருடைய வார்த்தையை. அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்றும்படியாக எதையும் செய்யக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்ப நமக்கு வேண்டிய ஒரு வாக்குத்தத்தம் சொன்னால், நமக்கு வேண்டிய ஒரு வார்த்தையை சொன்னால், ஒரு உடன்படிக்கை செய்தால் அதை நிறைவேற்றாமல் அவர் மாறி போவதில்லை, நம் ஜீவன் பிரிந்து போவதில்லை. அல்லேலூயா. நிச்சயமாய் செய்வார். ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. அப்படியாய் ஸ்தோத்திரம் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமென் பழைய உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமென். அந்த உடன்படிக்கையை தான் ஆமென் இந்த நாட்களில் இன்னைக்கு கவனிக்க வேண்டும். ஆமென். யாத்திரை புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது, ஆமென், யாத்திரை புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் ஆபிரகாம் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை ஆமென் பல ஆயிரம் வருஷங்களுக்கு பின்பாக ஆமென் மோசே நிமித்தமாக, மோசே மூலமாக கர்த்தர் நிறைவேற்றுவதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். அதான் சொன்னேன், எத்தனை ஆண்டாயிருந்தாலும் நாம் மறந்து போய்விடுவோம். அட்லீஸ்ட் ஒரு 4 மாதம் 5 மாதம் ஒரு ஆண்டாந்தில் மறந்து போய்விடுவோம். ஆனால் தெய்வம் அப்படி அல்ல. தெய்வம் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதான் சொன்னேன், ஒரு நாள் அவருக்கு 1000 நாளை போல இருக்கு சங்கீதக்காரர் எழுதுகிறார். அப்போ நமக்கு ஸ்தோத்திரம் ஒரு நாள் 1000 வருஷத்தை போல இருக்கும். என்னால் தேவனுக்கு அப்படி அல்ல. அல்லேலூயா. நமக்கு 1000 வருஷம் போல் இருப்பது அவர் ஒரு நாள் போல தோன்றும். அப்படின்னா நிச்சயமாகவே அவர் நமக்கு செய்ய வேண்டியதை நிச்சயமாகவே செய்து முடிப்பார். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். ஸ்தோத்திரம் பல 1000 ஆண்டுகளுக்கு பின்பாக ஆபிரகாம் சொன்ன உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? 76 பேரை கடந்து போய் ஸ்தோத்திரம் எங்க இருக்கிறாங்க? எகிப்து தேசத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்தில் அடிமையாக்கப்பட்டு ஸ்தோத்திரம் நல்ல கவனிக்கணும். ஸ்தோத்திரம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் அடிமையாக்கப்பட்டு விட்டார்கள். ஆரம்பத்தில் எகிப்தின் அனுபவம் நன்றாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் எகிப்து அவர்களுக்கு நன்றாக இருந்துச்சு, நன்மையாக தான் இருந்துச்சு. ஆமென். வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் யார் யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வரும் வரையிலும் அவர்களுக்கு நன்மையாக இருந்துச்சு. என்னால் யோசேப்பை குறித்து அறியாத ஒரு பார்வோன் வந்தான். அல்லேலூயா. நல்ல கொஞ்சம் பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளை அறியாத ஒரு பார்வோன் வரும்போது நிச்சயமாகவே அங்கே பிரச்சனை வரதான் செய்யும். புரியல உங்களுக்கு? ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க ஆவியில நிரம்பி ஜெபித்து ஜெபித்து ஆவியில் பலப்பட்டு கொண்டிருக்கிற நாள் வரையிலும் தான் பார்வோனுக்கு உங்களை குறித்து தெரியும். பார்வோன் சொன்னா உலகத்தின் ஆவிகள், பொல்லாத பிசாசுகளுக்கு உங்களை குறித்து தெரியும். ஆனால் நீங்க என்னைக்கு ஜெபத்தை விட்டுறீங்களோ ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, பார்வோன் உங்களை மறந்து விடுவான். ஆமென். அப்படின்னா ஸ்தோத்திரம் பார்வோன் உங்கள் நினைவு கூற தேவை கிடையாது. பிசாசு உங்களை நினைக்க வேண்டிய தேவை கிடையாது. பிசாசு உங்கள் மேல் கண் வைக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா ஸ்தோத்திரம் அப்படிப்பட்டவர்கள், ஜெபிக்காதவர்கள் பிசாசு கூட்டாளியை மாறி விடுகிறோம். அல்லேலூயா.
கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ யோசேப்பை குறித்து தெரியாதொரு பார்வோன் வந்தது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே நெருக்கம் உண்டானது, அங்கே வேதனை சம்பவித்தது. அப்படியாய் எகிப்து தேசத்தில் பாட அனுபவித்தார்கள், கஷ்டப்பட்டாங்க, புத்திமுற்று வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. யார் இவங்க? யார் இவங்க? வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். அதில் கவனிக்கணும், யார் இவங்க? வாக்கு தத்தத்தின். எப்போ வாக்கு தத்தம்? பல ஆமீன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆமீன் ஸ்தோத்திரம். இவர்கள் தகப்பனாருக்கு ஆமீன் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கர்த்தர் பண்ணியிருக்கிற வாக்கு தத்த சந்ததி இவர்கள். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. அப்பா பாஸ்டா இருப்பதனாலேயோ ஆமீன் சித்தவா பாஸ்டா இருப்பதனாலேயோ பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் இருப்பதனால நம்ம எகிப்துல இருந்தாலும் ஆசிரமா இருப்போம்னு சொன்னா நடக்காத காரியம். அல்லேலூயா. அப்போ கவனிக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே ஆனால் ஆமென் நான் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தில் இருந்து வெளியே வர வேண்டும். எகிப்தின் அனுபவத்தில் இருந்து ஆமென் நான் வெளியே வர வேண்டும். அப்படி வெளியே வரும்போது தான் ஆமென் எங்க அப்பாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. அப்போ கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை, வருஷங்கள் ஆகிவிட்டது. ஆமென். இப்போ எங்க இருக்கிறாங்க? கானானுக்குள்ள இல்ல, எகிப்துக்குள்ள இருக்கிறாங்க. கானானுக்கு போக வேண்டியவர்கள் எகிப்தில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். என்னால் தெய்வத்தின் திட்டத்தின்படியாக கர்த்தர் சொன்ன அந்த 400 வருஷம் முடியும் போது, 430 வருஷம் முடியும் போது ஆமென் இவர்கள் என்ன கானானை விட்டு எகிப்தை விட்டு கானானுக்கு புறப்பட்டார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். வாக்கு தத்தம் நமக்கு இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே நாட்கள் தாண்டினாலும் கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். எப்போன்னு கேட்டா, நாம் எப்போ கானானில் இருந்து கர்த்தர் எகிப்திலிருந்து கர்த்தர் நோக்கி பார்க்கிறோமோ, எப்போ ஆண்டவரே இந்த எகிப்தின் அனுபவம் எனக்கு சரியில்லை, இந்த எகிப்து எனக்கு வேதனை கொண்டு வருகிறது, இந்த எகிப்து எனக்கு வேண்டாம் என்று சொல்லி எப்போ அவர் நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்போது கர்த்தர் உடன்படிக்கை நினைவு கூறுவார். அல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டிய பிள்ளைகளே, அத்தனை நாட்கள் கூப்பிடாதவர்கள் வேதம் சொல்லுகிறது ஆமென் ஸ்தோத்திரம், இஸ்ரவேலுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். பார்வோன் நிமித்தமாய் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வேதனைப்பட்டதை அறிந்த தெய்வம் கண்ணீரை கண்டு ஒரு மோசையை அனுப்ப ஆரம்பித்தார். நல்ல கவனிக்க பிள்ளைகளே, இன்றைக்கு நீ ஆமென் உலகத்துக்குள் இருந்து கொண்டு உலகத்தோடு இருந்து கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா உன் வேதனையிலும் கஷ்டத்திலும் பாடிலும் ஆமென் நீ மனம் திரும்பி கர்த்தரை நீ நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உனக்கு வேண்டி ஒரு மோசை அனுப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மோசே கர்த்தர் அனுப்புவார். அப்போ நிச்சயமாகவே நம்மை விடுவிக்க தெய்வத்தாலே முடியும். அல்லேலூயா. கவனிக்க நம்ம இப்போ எங்க இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? வாக்குத்தத்தத்தின் சந்ததி எங்க இருக்கிறாங்க? கானானுக்கு வர வேண்டியவர்கள், கானானை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டியவர்கள், எகிப்தின் அனுபவத்துக்குள்ள அடிமைத்தனத்துள் இருக்கிறாங்க. ஆனால் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் ஸ்தோத்திரம் இவங்க என்ன செய்யறாங்க? அங்க இருந்து கொண்டு ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் அங்கே ஸ்தோத்திரம் இருந்து கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆமென். ஆனா நல்ல கவனிக்கணும், எப்போ ஒரு தேவ பிள்ளை ஆமென் ஸ்தோத்திரம் எகிப்துக்குள்ளால இருக்கிறாங்களோ, ஆமென் எங்க கூப்பிடுறாங்க? எகிப்தில் இருந்து கூப்பிடுறாங்க. எப்போ தேவ பிள்ளை எகிப்தில் இருந்துட்டு ஸ்தோத்திரம் கர்த்தரை நோக்கி கூப்பிடார்களோ அப்போது தேவன் மறுபடி கொடுக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஆமென். எகிப்தின் அனுபவம் சொன்னா உலகத்தின் அனுபவம், அது பல விதத்தில் நம்ம என்ன செய்யும்? பிடித்து கொண்டே இருக்கும். எப்போ நாம் மனப்பூர்வமாக இதை விட்டு வெளியே வரணும்னு சொல்லி தீர்மானிக்கிறோமோ அப்போதுதான் கர்த்தர் நமக்கு வேண்டி இறங்கி கிரியை செய்வார். ஆமென். இந்த உலகத்தின் அனுபவங்களும் ஆமென் நீங்கள் கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆமென் அவர்கள் கானானுக்கு போக வேண்டும் என்று ஆரம்பித்த போதிலும் கூட ஆமென் பார்வோன் விடுற போல இல்லை. மோசேன் சொல்றான் ஆமென் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எபிரேயனுடைய தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக, எபிரேயர் தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக எங்கே போனோம்? 3 நாள் யாத்திரை செய்து அவரை ஆராதிக்க அவருக்கு பலி செலுத்த போக வேண்டும், எங்களை விடு என்று சொல்லும்போது அவன் என்ன சொன்னா? விடமாட்டேன். அல்லேலூயா. அவன் சொன்னா நான் உங்களை விடமாட்டேன்,
நீ இங்கே ஆராதனை பண்ணுங்க, நீங்க எதுக்கு போக வேண்டும் என்று அவர் அனுமதிக்கவில்லை, போக விடவில்லை. அப்போ ஆமென், உலகத்தின் அனுபவத்துக்குள்ளால பாவத்துக்குள்ள விழுந்து விட்ட அதே பிள்ளையே ஈஸியாய் வெளியே வர முடியாது. அல்லேலூயா. நீங்க வர வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இந்த உலகமும் இந்த உலகத்தின் அதிபதியாய் இருக்கிற பிசாசும் எளிதாக ஈஸியாய் வெளியே விட மாட்டான். அல்லேலூயா. ஆமென். ஆமா, ஆனால் நீங்க கவனிக்க வேண்டும், அதிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டுமே, ஆனால் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. அவர்தான் நமக்கு வேண்டி ஜீவனை கொடுத்தவர், இரத்தம் சிந்தினவர். அந்த இயேசுவின் நாமத்தால் மட்டும்தான் நமக்கு வெளியே வர முடியுமே தவிர, இல்லாமல் இருந்தால் அவன் எந்த மனுஷனுக்கும் வெளியே வர முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். கானானுக்குள் எனக்கு வர வேண்டும் என்று விருப்பம்தான். ஆனால் என்ன இருக்கு, எங்க இருக்கிறேன்? எகிப்தின் அனுபவத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறேன். என்னை பாரு அடிமையாக்கி வைத்து கொண்டிருக்கிறான். நான் வர வேண்டும் என்று நினைக்க நினைக்க அவன் மீண்டுமா என்ன செய்யறான்? வேலையை தந்து என்ன செய்ய பிரஷர் படுத்துகிறான். அல்லேலூயா. ஆமென். பலவிதத்தை நெருக்கிறான். ஏன்னா ஆமென், ஸ்தோத்திரம், நாம் அவனை விட்டு வெளியே வந்து விட்டால் அவனுக்கு ஒரு ஆள் எண்ணம் குறையும். புரியல உங்களுக்கு? அல்லேலூயா. ஆமென். தெய்வம் நரகத்தை நமக்காய் உருவாக்கவில்லை. தெளிவாய் சொல்லுகிறது. தெய்வம் நரகத்தை யாருக்கு உருவாக்கினாரு? பிசாசுக்கும் அவன் தூதனுக்கு வேண்டி கர்த்தர் நரகத்தை உருவாக்கினார். ஏனால் இந்த பிசாசு என்ன செய்யறான்? நம்மை, மனுஷனை, தெய்வ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை தெய்வத்தின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ சாய உருவாக்கப்பட்ட மனுஷனை தனக்காய் சேர்த்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. தனக்காய் தன் நரகத்துக்கு ஆள் சேர்த்து கொண்டிருக்கிறான், தன் பக்கம் சேர்த்து கொண்டிருக்கிறான். அவருடைய உத்தேசம் அவனுக்காய் சேர்ப்பதை பார்க்கிலும் அவன் ஜனங்கள் தெய்வத்தோடு கூட சேரக்கூடாது என்பது அவனுடைய முக்கியமான டார்கெட். அல்லேலூயா. அவனுக்கு நம்மை கொண்டு போய் நரகத்தில் கொண்டு போயிட்டு செய்ய ஒரு காரியம் இல்லை. என்றால் அவன் நோக்கம் என்னன்னு கேட்டான், ஜனங்கள் தெய்வத்தோடு கூட சேரக்கூடாது, தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது, தெய்வத்தின் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றக்கூடாது என்றுதான் சாத்தான் போராடி கொண்டே இருக்கிறான் இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லாம சாத்தானுக்கு நம்மை நரகத்தை கொண்டு போய் சாதிக்க ஒண்ணுமே கிடையாது. அவன் இன்னும் எரிச்சல் உள்ளவன், அவன் பொறாமை உள்ளவன். அவன் நம்ம சொல்லுவான், அவன் நமக்கு ஒரு கண்ணு போனா எதிரிக்கு 2 கண்ணு போனான். ஆமென். அதே கேரக்டர் தான் யாருக்கு? சாத்தானுக்கு. அவன் தெய்வத்து கூட சேர்ந்து விடக்கூடாது, எப்படியாவது நரகத்தை கொண்டு தள்ள வேண்டும் என்றுதான் பிசாசினை ஜனங்களை அதிவேகத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அதை கவனிக்க வேண்டிய ஜனமே. அப்போ சோத்திரம், அப்போ கானானை விட்டு நாம் எகிப்தை விட்டு நாம் புறப்பட்டால் தான் கானானுக்குள்ள வர முடியும். கானானுக்குள்ள வர வேண்டுமே ஆனால் வாக்கு தத்தம் உண்டு, உண்மைதான். ஆனால் பார்வோனை விட்டு வெளியே, எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். பார்வோன் அடிமைத்தனத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. எகிப்தும் பார்வோனும் ஈஸியா விட மாட்டான். உலகமும் உலகத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசும் ஈஸியாய் விடமாட்டான். அல்லேலூயா. என்னால் வாக்கு தத்தம் நமக்குள் இருக்குமே ஆனால் மட்டும்தான் வெளிவர முடியும். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க? சோத்திரம், வெளியே வரும்படி முயற்சிக்கிறார்கள். ஆமென். நான் சொன்னேன், சாத்தான் ஈஸியா விட மாட்டான். சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய பலம் இருக்க வேண்டும். தேவ பலம் நமக்கு இருக்குமே ஆனால் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11 வாசிங்க. எபேசியர் 6:11 வாசிக்கும் போது அங்கே பவுல் எபேசியர் எழுதும்போது இப்படியே எழுதுகிறாரு. வாசிங்க வேகமாய். ஆமென். அல்லேலூயா. 10ஆம் வாசிங்க. 10ஆம் வாசிக்கும் போது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரின் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். கர்த்தரில் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட சொல்ல காரணம் என்னன்னு கேட்டா, ஆமென், அந்த கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்ட மட்டும்தான் பார்வோனை மேற்கொள்ள முடியும், உலகத்தில் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22:7 வாசிக்கும் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:7 மைக்கிள் வாசி டக்கு டக்குன்னு லைவ் போயிட்டு இருக்கு. மைக்கிள் வாசி. சோத்திரம். கை கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென்.
கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஆமென். நான் என்ன சொன்னேன்? வெளிப்படுத்தின விசேஷம் 21:7. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஹல்லேலூயா. அப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் யாருக்கு மேல ஜெயம்? எங்க ஜெயம்? ஆமென். நல்லா கவனிக்கணும். இயேசு பூமியில் வந்த நோக்கம் என்ன என்று இன்னைக்கு அநேக சபைக்கும் ஜனங்களுக்கும் புரிந்து கொள்ள முடியல. ஹல்லேலூயா. இயேசு எதுக்கு பூமியில் வந்தாரு, எதுக்கு ரட்சித்தார் என்கிற நோக்கம் தெரிய மாட்டேங்குது பிரதர். ஷார்ட்டா சொல்ல கவனித்துக் கொள்ளுங்க. இயேசு பூமியில் வந்த முக்கிய நோக்கம் இந்த பிரபஞ்சத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்கிற நம்மை விடுவிக்கும்படி வந்தார். ஏன்னா இன்றைக்கு சபையும் போதகங்களும் மீண்டுமாய் இந்த உலகத்துக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிற ஜனங்களை, நீ சத்தியத்தை அறிய வேண்டும், சத்தியத்தை அறிந்தால் சத்தியங்களை விடுதலாக்க முடியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உலகத்தை குறித்தோ உலகத்து ஆசீர்வாதத்தை குறித்தோ ஒரு போதகம் இல்லை. ஆமென். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவன் சிலுவை மரணத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு முன்கூட்டியே தந்துட்டாரு. ஆமென். அதுதான் இயேசு தெளிவாய் சொன்னாரு. ஆமென். மத்தேயு சுவிசேஷத்தில் ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்? ராஜ்யத்தின் நீதியை தேடாதபடிக்கு இவைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். அதான் சொன்ன சத்தியத்தை நீங்க அறிய வேண்டும், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. ராஜ்யத்துக்கும் நீதிக்கும். ஆமென். இன்னைக்கு உபாசம் எதுக்கு உபாசிக்கிறோம்? உபாச நோக்கம் என்ன? தேவ ராஜ்யம், தேவனுடைய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களுக்காய் உபாசித்து பாருங்க. அது தீர்மானத்துக்கு உபாசித்து பாருங்க. நிச்சயமாகவே நம்மை கர்த்தர் இம்மையுள்ள எல்லா நன்மையாலும் திருப்தியாக்குவார். அல்லேலூயா. ஆமென். அத சங்கீதம் 23 சொல்லுகிறாரு, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர் தனியனை கொண்டு போய் விடுகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப தெய்வம் என்னோட மேய்ப்பராய் இருக்கிறபடியால் அவர் எனக்கு ஒரு முட்டு உண்டாகத்தில்லை. அல்லேலூயா. ஒரு குறைவு இல்லாதபடிக்கு நடத்த என் தெய்வம் போதுமானதாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம சப்ஜெக்ட் மாறிட்டு இருக்குது வேகமாய். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ள வேண்டும். அவ கானானுக்கு கொண்டு போவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் இருக்கிறது. இங்க இப்ப இருக்கிறவங்க அவன் எகிப்துக்குள்ளால இருக்கிறாங்க. கவனித்துக் கொள்ளுங்க. இந்த பாவத்தையும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார கிரிகளை மேற்கொள்ள நமக்கு எபேசியர் 6:10-11 வாசித்தோம். நமக்கு பலம் வேண்டும், ஆவிக்குரிய பலம் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய போராட்டம் மாம்ச இரத்தத்தோடும் அல்ல, நம்முடைய போராட்டம் இந்த பிரபஞ்ச அந்தகார கிரிகளோடும் அவன் வானமடி கிரிச்சதை பொல்லாத ஆவின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசை மேற்கொள்ளும் போது தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? ஜெயம் உண்டு. அல்லேலூயா. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் கர்த்தர். எங்க போறதுக்கு? கானான்ல கொண்டு சேர்ப்பேன்னு சொல்லி. ஆமென். கானான்ல கொண்டு சேர்ப்பேன்னு சொல்லி வாக்குத்தம் பண்ணினாரு. ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தை சொன்னவர் நிறைவேற்ற ஆரம்பித்தார், அதை நிறைவேற்றினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதே போல எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதே போல நமக்கும் வாக்குத்தத்தம் கர்த்தர் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தமாக கர்த்தர் நிறைவேற்றினார். அதே போல நமக்கு வாசிங்க வேகமாய் ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 14:2-3-4 வாசிக்கும் போது இயேசு அங்கே சொல்ல ஒரு வார்த்தை கவனிக்க முடியும். யோவான் சுவிசேஷம் 14:2-3-4. பிதாவின் வீட்டில் ஆமென் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. எஸ். அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஆமென். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காய் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு ஆமென் நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தெய்வம் நமக்கு வேண்டி பண்ணப்பட்ட வாக்குத்தத்தம், சொர்க்க ராஜ்யத்தை தருவேன். ஆமென். எது தருவேன் சொல்லி சத்தமாட்டு சொர்க்கத்தை, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு தருவேன் சொல்லி வாக்குத்தம் பண்ணி இருக்கிறாரு.
ஆமென். நம்ம அதான் சொன்னேன், ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு மேல ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். உடன்படிக்கையை ஏற்படுத்த எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அப்போதே ஒரு உடன்படிக்கை கதை செய்கிறாரு. என்ன உடன்படிக்கை? நீ என்னுடைய மகள், ஆமென், நான் உனக்கு நித்தியத்தை தருவேன், நீ பரலோக ராஜ்யத்தில் வர வேண்டும், அதற்காக வேண்டி உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நான் தான் முதல்ல சொன்னேன். ஆமென். தேவஜனமே, நீ நல்லா கவனிக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். நம் இயேசுவின் நோக்கமே நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு பூமியில் வந்த நோக்கம், ஆமென், ஸ்தோத்திரம், பாவியை ரட்சிக்கும்படியாக, ஆமென், காண போன ஆளை தெரிந்து கொள்ளும்படியாக, நம்மை மீட்டு கொள்ளும்படி, எங்கே ரட்சிக்கும்படியாய், எங்கே ரட்சிக்கும்படியாக. ஆமென். நல்லா கவனிக்கிறதே பிள்ளைகளே. அப்ப ரட்சிப்படும் சொன்ன என்ன? அவன் எங்க ரட்சிக்க வேண்டும், யார் ரட்சிக்க வேண்டும், ரட்சிப்பட என்ன அர்த்தம் நீ கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கவனிங்க. ரட்சிப்புன்னு சொன்னா ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள கிடக்கிறான், உலகத்துக்குள் இருக்கிறான், அவனை உலகத்தில் இருந்து விடுதலையாக்கி அவனை நித்திய ராஜ்யத்தின் அவகாசிகளாக மாற்றும்படிதான் இயேசு பூமியில் வந்தார். ஹல்லேலூயா. அப்ப வாக்கு தத்தம் எனக்கு எது கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னா, என்னை நித்திய ராஜ்யத்துக்கு சேர்த்து கொள்ளும்படியாய் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். புதிய ஏற்பாடு விசுவாசியே, புதிய ஏற்பாடு விசுவாசி கவனிக்க வேண்டும். நம்முடைய வாக்கு தத்தம் கானான் தேசம் என்பது நித்திய ராஜ்யம். ஹல்லேலூயா. அந்த நித்திய ராஜ்யத்தை கூட்டிக் கொண்டு போவேன்னு சொல்லி யார் வாக்குத்தத்தம் பண்றது? இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தின்படியாக நிச்சயமாகவே நம்மை கூட்டி சேர்க்க அவர் வருவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் கவனிக்கணும், ஆனால் புதிய ஏற்பாடு வாக்குத்தத்தத்துக்கும் பழைய ஏற்பாடு வாக்குத்தத்தத்துக்கும் சில மாற்றம் உண்டு. ஆமென். பழைய ஏற்பாடு வாக்குத்தத்தத்தில், ஆமென், ஆபிரகாம் சந்ததியா இருக்கிறவர்கள் எல்லாரும் மேல் உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது. ஆமென். அதே போலத்தான் புதிய ஏற்பாடிலும் எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே உடன்படிக்கை உண்டு. ஆமென். நல்லா கவனிக்க வேண்டும். எல்லாரும் புறப்பட்டார்கள். எங்கிருந்து? கானானுக்கு போகும்படி புறப்பட்டார்கள். ஏகദേശம் 23 லட்சம் புறப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆனால் எத்தனை கரையாருச்சு? 2 தான். ஹல்லேலூயா. ஏகദേശம் 40 வருஷமே கர்த்தர் நினைச்சாரு, அரோசித்து ஃபில்டர் பண்ணி 2 தான் கொண்டு சேர்த்தாரு. ஹல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாடுல கிருபையினால நீங்க மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அங்கே சில சம்பவத்தை வாசிக்க முடியும். இயேசப்பா சொன்ன ஒரு உதாரணத்தை வாசிக்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் ஆமென் வாசிங்க 2ஆம் வசனம் முதல். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். ஆமென். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இங்க 10ல் 5 கரையாறும். இதுல புதிய ஏற்பாடுல 10ல் 5 கரையேறும். அப்படின்னா 10 யாரு தான்? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கன்னிகைகள், சபைக்குள்ள இருக்கிறவர்கள். 10 எங்க தான்? சபைக்குள்ள இருக்கிறவர்கள். ஆனால் 10ல் 5 கைவிடப்படும். ஹல்லேலூயா. 5 கைவிடப்படும், 5 என்ன செய்யும்? காப்பாற்றப்படும். ஆமென். அப்போ கைவிடப்பட்ட 5ல் அகப்பட்டு போகாம இருக்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்போதும் என்ன செய்யணும்? விளக்கு வேணும், எண்ணெய் வேணும், தீவட்டி எப்பொழுதும் ஆயத்தத்தோடு வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த நேரமும் ஆமென் தீவட்டி இல்லை ஸ்தோத்திரம் விளக்கில் அந்த ஸ்தோத்திரம் வெளிச்சம் குறைஞ்சு போனால், திரி இல்லாமல் போனால், எண்ணெய் தீர்ந்து போனால் நிச்சயமாகவே மணவாளன் எந்த நிமிஷம் வருவார். ஆமென். மணவாளன் வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இல்லாதபடிக்கு மணவாளன் வரும்போது ஸ்தோத்திரம் நம்ம டக்குன்னு மொபைல் தூக்கிட்டு வெளியே போகணும்னு சொன்னா மணவாளன் வந்துட்டு போயிடுவார். சில பார்க்குறேன். ஹல்லேலூயா. டக்குன்னு ஆவி எழுப்பி போகிறது. ஆமென். தேவ சமூகம், தேவாலயம் அசட்டை பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன டாக்டரை நம்ம பிரசவ கேச வருது இல்லையே, சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு இருதயம் சம்மதிக்கலை 2 மணிக்கூர். ஹல்லேலூயா. அப்போ மணவாளன் வரும்போது நானும் போவேன், எப்படி போக முடியும்? ஆமென். தேவஜனமே, இது
தெய்வத்தை நாம் அசட்டை பண்ணுகிறோம், கர்த்தரை கனவீனம் பண்ணுகிறோம், கர்த்தரை கனவீனம் பண்ணுகிறோம். ஆனபடியால் சபை கவனிக்க வேண்டும். எல்லாரும் இந்த விஷயத்தை நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம எந்த நேரமும் இந்த விஷயத்தில் எப்போதும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் ஆமென் நம்ம அசட்டை பண்ணக்கூடிய எந்த காரியம் செய்யக்கூடாது. ஆமென். மொபைல் ஆஃப் பண்ணி போடணும், சைலண்ட் பண்ணி போடணும். ஆமென். அதே போல் சோத்திரம் அப்பப்போ எழுப்பி தண்ணி குடிக்க போயிடுவாங்க, அப்போ எழுப்பி தண்ணி குடிக்க போயிடுவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நினைச்சணும் ஒழுக்க மாதிரி. ஏன்னு சொன்னால் தேவன் நம்மை கவனிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய எண்ணெய் குறைவதற்கு இது ஒரு வழியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் தீவட்டி அணைந்து போய் இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனபடியால் மணவாளன் வரும்போது மணவாட்டி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்போதும் விளக்கு கையில் இருக்க வேண்டும். எப்போ விளக்கு ஆயத்தமாக இருக்கும் போதுதான் என்ன செய்ய முடியும், மணவாளன் வரும்போது என்ன செய்ய முடியும், போக முடியும். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க, புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டுக்கும் என்ன மாற்றம்னு கேட்டீங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாடில் 23 லட்சத்தில் 2 பேர் தான் போனாங்க. அல்லேலூயா. வணங்க கழுத்துற ஜனங்களாக இருந்தார்கள். எத்தனை அற்புதங்களையும் எத்தனை விடுதலையும் பார்த்துட்டும் அவன் ஸ்தோத்திரம் அவர்களுடைய இருதயம் மந்தமாக இருந்துச்சு. என்னால் புதிய ஏற்பாடில் கிருபையின் காரணத்தினால, தேவ கிருபை நம்மோடு இருப்பதுனால கொஞ்சம் கூட தேர வாய்ப்பு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அதை ஏன் சொன்னார், 10 கன்னிகைகளில் 5 பேர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நம்ம அழைப்பு இருந்து அந்த பரிசுத்தமாய் வாழும்போது எண்ணெயோடு விளக்கோடு அவன் தீவட்டி சரியா இருந்தா தான் மணவாளன் வரும்போது கூட போக முடியும். ஆமென். நிச்சயமாகவே மணவாளன் வருவார், மணவாளன் வருவார். ஆமென். மணவாளன் வரும்போது வாக்கு தத்தம் உள்ள எல்லாரும் ஆமென் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மணவாளன் விரும்புகிறார். ஆமென். ஆனால் வருகிற வேளையில் ஆமென் யாரு ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறீர்களோ கூட போக முடியாது. ஆமென். ஆனபடியால் எந்த நேரமும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு எந்த நேரம் வருவார், திருடனை போல வருவார். இயேசு வரும்போது நிச்சயமாக இதே பிள்ளைகளே நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாகவே அவர் கூட போக முடியாது. அல்லேலூயா. ஆமென். நம்ம எதை எதிர்பார்க்கணும் இன்னைக்கு இந்த உலகத்து காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், உலகத்து தேவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், உலகத்து அற்புதம் நடக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அதெல்லாம் நமக்கு முக்கியம். நம்முடைய மிக முக்கியமான காரியம் மணவாளன் வருவார். ஆமென். என்னுடைய விளக்கு சரியாயிருக்கா, தீவட்டி சரியாயிருக்குதா, மணவாளன் வரும்போது நான் போக முடியுமா என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். இதயத்தில் கசப்பும் வைராக்கியம் பகை வைத்துக் கொண்டிருந்தால் மணவாளன் வரும்போது போக முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஆனபடியாலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணெய் என்ன செய்ய வேண்டும், அவன் எண்ணெய் ஊற்றி கொண்டே இருக்க வேண்டும், அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறாரு, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்கள், எழுப்பி கொண்டே இருக்க. அப்போதான் என்ன செய்ய முடியும், மணவாளன் வரும்போது கூட போக முடியும். அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு கவனிக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்ன, உடன்படிக்கை என்ன என்று கேட்டால், சோத்திரம் அவன் அன்றைக்கு ஆபிரகாம் நிமித்தமாய் சொல்லப்பட்ட இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை போல, உடன்படிக்கையை போல நமக்கு இயேசுவின் நிமித்தமாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமாய் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இருக்கிற சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவரை கேட்டுக்கொள்ளுங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என் உடன்படிக்கை, நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். அதைத்தான் சொல்கிறார் யோவான்ல. சீசர் சொல்கிறாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தை பண்ணி கொண்டு நான் வந்து உங்களை கூட்டி கொண்டு போவேன், நீங்கள் என்றென்றைக்கும் என்னோடு கூட இருப்பீர்கள். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க, என்றென்றைக்கும் இயேசுவோடு கூட இருக்க போகிறோம். இங்கே இருக்க உபத்திரவம் இல்லை, பாடு இல்லை, கஷ்டம் இல்லை, கடங்காரம் வரமாட்டான். ஆமென். ஆமென். பசி இல்லை, வேதனை இல்லாத ஒரு சந்தோஷமான ஒரு நித்திய ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளால கடந்து போக போகிறோம். அதான் வாக்கு தத்தம், அதான் வாக்கு தத்தம்.
அதான் உடன்படிக்கை. அது உடன்படிக்கையை தேவ பிள்ளையே நீ அறிந்தவனாய் அறிந்தவளாய் ஒவ்வொரு நாளும் பவுல் சொன்ன போல ரட்சிப்பை ஆமென் ஆமென் ரட்சிக்கப்பட்ட நாம் ரட்சிப்பை பூர்த்தி செய்யும்படியாய் பூர்ணமாக்கும்படியாக ஒவ்வொரு பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டதா நித்திய ராஜ்யத்தின் அவகாசிகளாக வாழ முடியும். ஆனபடியாலே இன்றைக்கு கஷ்டங்களையோ பாடுகளையோ தேவைகளையோ பார்த்து கொண்டு உலகத்தை நோக்கி போய்கொண்டிருந்தால் ஆமென் இயேசு வரும்போது கைவிடப்பட்டு விடுவோம், அல்லது நித்தியத்தை இழந்து போய் விடுவோம். ஆமென். அந்த நித்திய ராஜ்யத்தை இழந்து போய்விட்டால் நம்மை போல பரிதைவிட யாருமே கிடையாது. ஆமென். சபை ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. மணவாளன் வரப்போகிறார். எங்கே வரப்போகிறாரு? சபைக்குள் வரப்போகிறார். சபை சொன்ன நாம தான் சபை. ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனந்தான் சபைகள். அப்போ நமக்குள்ள இயேசு வரப்போகிறார், நம்மை தேடி வரப்போகிறார். ஆமென். ஆனபடியாலே இந்த உபவாச நாட்களிலே அவன் இயேசப்பா சொன்ன அந்த உடன்படிக்கையை நீ கவனிக்க வேண்டும். அந்த உடன்படிக்கையின்படியாக நாம் ஜீவிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்மை உருவாக்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதான் ரோமர் 12:2 சொல்லப்படுகிறது, நீங்கள் நாளுக்கு நாள் மறுமாக்கப்பட வேண்டும். நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாள் வாசியம் பார்த்து முடிக்க போகிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்னுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இனதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு திவசமும் ரூபாந்திரம் இல்லாத ஒவ்வொரு திவசமும் ரூபாந்திரம் இல்லாத தேவ பிள்ளையே சொர்க்கம் காணான் கழியத்தில்லை. சத்தம் வரல. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மறுமாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் வர வேண்டும். எஸ், என் பேச்சில் என் வார்த்தையில் சுத்தம் இருக்கிறதா, பார்வையில் சுத்தம் இருக்கிறதா, சிந்தை சுத்தம் இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு ரூபாந்திரம் வர வேண்டும், மறுமாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நம்ம அப்படி ரூபாந்திரம் ஆக்கப்படத்தான் சோத்திரம் நம்ம யாரை போல மாறுவோம்? மணவாட்டியாய் மாறுகிறோம். இயேசு விரும்புகிற மணவாட்டியை மாறுகிறோம். ஆனபடியால் தேவனின் சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மணவாட்டியை வாழ வேண்டிய தேவ பிள்ளையே, மணவாளின் சித்தம் என்ன, மணவாள் உன்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்க என்பதை அறிந்து கொண்டு சித்தத்தின்படியாய் நம்மை ஆயத்தப்படுத்தினால் நிச்சயமாகவே ஆமென் அவரோடு கூட போக முடியும். அல்லேலூயா. அப்படியால் நிச்சயமாகவே இயேசு நிமித்தமாய் பெற்ற உடன்படிக்கையை நமக்குள் நிறைவேற்றும்படியாக பிதா வாஞ்சிக்கிறார். எல்லாரும் அதுக்கு ஆயத்தமாகவும் நிச்சயம் ஆசிரியப்பாராக. எழுமினிப்பு எல்லாரும். அல்லேலூயா. உமக்கு நன்றி. வாக்தத்தம் செய்தவன் வாக்கு மாறுமோ? வாக்தத்தம் செய்தவன் வாக்கு மாறுமோ? இல்லா இல்லா ஒரிக்கலும் இல்லா 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 ஒரிக்கலும் இல். அவன் வாக்கு மாறுகில்லா, அவன் வாக்கு மாறுகில்லா. என்னை தகர்க்கான் சத்ருவின் கரம் என்ற மேல் உயர்ந்தாலும் உற்றவர் போலும் சத்ருக்கள் போலே என்ற நேரே தீரிஞ்சாலோ என்ற மேல் உயர்ந்தாலும் உற்றவர் போலும் சத்ருக்கள் போலே என்ற நேரே தீரிஞ்சாலும் இல்லா இல்லா நான் தளருக இல்லா 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 நான் பதறுக இல்லா 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 நான் தளருக இல்லா 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 நான் பதறுக இல். എന്റെ യേശു ജീവിക്കുന്നു, എന്റെ യേശു ജീവിക്കുന്നു. വാഗ്ദത്തം ചെയ്തവൻ വാക്ക് മാറുമോ? വാക്ക് മാറുമോ? ഇല്ല ഇല്ല ഒരിക്കലും ഇല്ല 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 ഒരിക്കലും ഇല്ല. അവൻ വാക്ക് മാറുകില്ല, അവൻ വാക്ക് മാറുകില്ല. எல்லாம் ஜெபிக்க. நல்ல பிதாவே, எங்கள் மேல் வைத்த வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா.
வேலை வச்சு சொன்ன வாக்கு நிறைவேற உதவி செய்வதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபிக்க நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிற நாளிலும் கூட ஏசப்பா நீ சொன்ன வாக்கு தத்தங்களை வாழ்க்கையில் நூறத்தனையாய் நடக்க செய்வதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தினாலே வாக்கு தத்தங்கள் ஆமென் என்றும் நிறைவேற போறதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படியே செய்வீராக தாவே. நம்முடைய குமார் நிமித்தமாக சொன்ன வாக்கு தத்தங்கள் நான் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி உங்களை அழைத்து கொண்டு போவேன் சொன்ன வார்த்தையின்படியாக நிச்சயமாய் அழைத்து கொண்டு போங்க. அதுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லாரையும் ஒரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாவே பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. பிரியாத எபனேசர் கூடி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இரவு நடக்கிற ஜாமக்கரப்பை ஆசிரிப்பீராக. நாளை மார்னிங் நடக்கிற ஃபாஸ்டிங் ஆசிரிப்பது ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இவன் நடக்கிற சர்வீஸ் ஆசிரிப்பதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா தப்படக்காரர் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாள் நடக்க 7வது உபவாசத்துக்கு ஆசிரமம் தருவதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் பேரில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து பலப்படுத்தி நடத்துவீராக. எல்லா துதிக்க நம்ம செலுத்துகிறோம். நிர்மாத்திர மகிமடையும் இயேசு நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முன்னோடி பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகலவரும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் பிதாவுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்தாவிடைய ஐக்கியம் அந்நியனும் நாம் அனைவரோடு நேரலை மூலமாக டிவி சேனல் மூலம் பார்க்க எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தினம் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுப்பா சமாதானத்தை காத்துக்கொள்வராக. God bless you. God bless you.